அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீவி லட்டூஸ் கிச்சனில் நீங்கள் இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எந்த பாத்திரத்தில் நீங்கள் எடுக்கீங்களோ அதுக்கு 1க்கு 4 ஒரு 4 உலக்கு எடுத்தீங்கன்னா ஒரு உலக்கு உளுந்து போடணும் கண்டிப்பாக. அப்போ தான் இட்லி பஞ்சு மாதிரி நல்லாயிருக்கும். வாங்க எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம். கிரைண்டர் கழுவி வச்சுருக்கேன், ஆன் பண்ணுறேன். அரிசிமாக அரைஞ்சிருச்சு. உளுந்தை போட்டு காட்டுறேன். 3 அளவுக்கு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு 3/4 அளவுக்கு உளுந்து போட்டு அரைக்க போகிறேன். உளுந்து போட போகிறேன். பொங்கும். உளுந்து போட்டிங்கன்னா ஐஸ் வாட்டர் ஊற்றுங்க, இல்லைன்னா ஐஸ் க்யூப் போடுங்க. நல்லா பொங்குமாவு. உளுந்து அரைஞ்சிக்கிட்டு இந்த கொஞ்சம் அரைஞ்சி வச்சு உப்பு இதில் ஒரு உப்பு போட்டிருக்கேன். மாவை அரைஞ்சிருச்சு, வடித்து வர வேண்டியதான். மாவு விரைகிட்டு இருக்கேன். நல்ல மாவு அடி வரை கையை வச்சு நல்ல விரைகிறேன். கையை போட்டு விரைகினா தான் நல்ல சாஃப்ட். காலையில் அவிச்சா தான் இட்லி சூப்பராக இருக்கும். மாவு விரையாச்சு. நாளைக்கு காலையில் இட்லி ஊற்றும் போது பார்க்கலாம். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.